வேதத்தை எடுத்துக்கொள்ளும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், இடம் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அவர் வந்து உங்களை, அவர் வருவார். அவர் ஒருவரே இரட்சகர். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 33:16 முதல் 19 வரையுள்ள நீங்க வசனங்களை பார்த்தீங்கன்னா, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும். அடுத்த வார்த்தை, கர்த்தருடைய கண் அவர்கள் மேல். அப்ப என்னதான் குதிரை இருந்தாலும், என்னதான் ஐஸ்வர்யம் இருந்தாலும், எல்லாம் இருந்தாலும், கர்த்தருடைய கண்கள் யார் மேல் நோக்கமா இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு உண்டு. எனவேதான் கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளி விழித்திருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ளணும். ஆமென். எனவேதான் எசேக்கியேல்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அதனுடைய 7வது அதிகாரத்தின் 17வது வசனமும் 19வது வசனத்தையும் பாருங்கள். எல்லா கைகளும் சலித்து எல்லா முழங்கால்களும் தத்தளிக்கும். 19, தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பா இருக்கும். ஏன் அப்படியா? கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. இதெல்லாம் உலக பொருட்கள், உலக நன்மைகள். ஆனா என்கிட்ட இருக்கிற நன்மையினால எனக்கு எந்த யூஸுமே இல்லை, எனக்கு ஒரு விடுதலை இல்லைன்னா அது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? வேண்டா வெறுப்பா. இந்த கோவிட் டைம்ல ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஃபுல்லு. அப்படி இருக்கும்போதுதான் நார்த் இந்தியாவில் நினைக்கிறேன், நார்த் இந்தியாலையா சென்னையிலையான்னு தெரில, நியூஸ்ல நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு பையன் அவங்க தகப்பனாரை கூட்டிட்டு ஆம்புலன்ஸ்ல வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறான், கையில பணத்தோட போறான். ஏன்னா அந்த டைம்ல சில ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் எடுக்கணும்னாலே 2 லட்சம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இப்படிதான், அவர் ஒரு மூச்சு மூட்டிட்டு இருக்கிறார், அவரால் தாங்க முடியல. வீட்டிலேருந்து சென்னையில் ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணுறாங்க, முடியல, ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு. உடனே அவங்க, அப்படியா நாங்கள் இப்போ ஆம்புலன்ஸ் அனுப்புறோம் இப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தா 2 பேக்கேஜ் இருக்கு சிஸ்டர். ஒரு ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் 4 lakhs, செகண்ட் பேக்கேஜ் 6 lakhs. நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுக்கிறீங்க? எப்படிங்க இருக்கும்? கடைசியில் அவங்க ஒரு பேக்கேஜ் வேண்டாம் சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க. கர்த்தர் கிருபையா நல்ல சுகத்தை கொடுத்தா. சரி, இதே மாதிரி அவர்கிட்ட இருக்கிற பணம், பேங்க்ல இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த சகோதரன் தகப்பனாரை கொண்டு ஹாஸ்பிட்டலில் வந்தா, ஹாஸ்பிட்டல்ல பிளேஸ் இல்லை, பேசிட்டே இருக்கிறாங்க. பேசி 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 எவ்வளோ காசுனாலும் கட்டிடலான்னு பேசிட்டு பார்த்தா அதுக்குள்ள ஆம்புலன்ஸ்ல தகப்பனாரு இறந்துட்டார். இறந்ததும் அந்த சகோதரன் கையில் இருக்கிற பணத்தை தூக்கி எரிஞ்சிட்டான். இது நியூஸ்ல வந்துச்சு. அதாவது எந்த ஒரு நன்மையும் கர்த்தர் தருகிறார். ஆனா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்கள், ரட்சிப்பு என்பது கர்த்தரிடத்துல இருந்து மட்டும்தான் வரும். எனக்கு இது இருந்துன்னா நான் வாழ்ந்துருவேன், அது இருந்துருந்தா. இங்க சொல்லப்பட்ட வசனம், தங்கள் வெள்ளியை தெருக்களிலே, ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சதுதான் நடக்குது. ஆமென். அவர்களுடைய பொன் வேண்டாம், ஐயோ அதை கொண்டு போ. இதாலதான் பிரச்சனை. நிறைய வீட்டில் பிரச்சனையே நிறைய காரியம். நம்ம இது ஆயிட்டீங்க வந்த பிறகுதான்
ஆமா, அதாவது ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது இருந்த அந்த ஸ்நேகம் இருக்குல்ல. ஆமா, நான் சில வீட்டில் பாருங்க ஒண்ணுமே இருக்காது, ஆனா அந்த அன்புல வந்து அவங்க ரொம்ப ரிச்சா இருப்பாங்க, ரொம்ப ரிச்சா இருப்பாங்க. ஆனா நிறைய நிறைய நம்ம நாகர்கோவிலே நிறைய இடத்துல அப்படியே டிராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களாலாம் பாழடைந்து இருக்கும். எல்லாம் என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய ஃபேவர் இல்லைன்னா. அதனாலதான் நீ பர்வதங்களை நோக்க கூடாது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டும் போது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை அதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை குறித்தே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் வரணும். எனவேதான் ஏசாயா 25 அதனுடைய 9 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் யாருக்காக காத்திருக்கிறேனோ அவர் வந்து ரட்சிப்பார், அவருடைய ரட்சிப்பிலே நான் களி கூர்ந்து மகிழுவேன். நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி, நான் யாருக்காக காத்திருக்கிறேனோ அவர் வருவார், அவருடைய ரட்சிப்பிலே நான் களி கூர்ந்து மகிழுவேன். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அவரையே நோக்கி பாருங்கள், அவரையே நோக்கி பாருங்கள், அவரிடத்தில் அவரையே நோக்கி கூப்பிடுங்கள், அவருக்காக காத்திருங்கள். 3 வார்த்தையை சொல்லுங்க, அவரையே நோக்கி பாருங்கள், அவரையே நோக்கி கூப்பிடுங்கள், அவருக்காகவே காத்திருங்க, அவர் வருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எப்படி வருவார் என்று ஒரு காரியத்தை நாம் போன வாரத்தில் கேட்டோம். அவர் எப்படி வருவார்? அழகா சொல்றீங்க, வேகமாய் வருவார். ஏசாயா 19:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார், வேகமாய் வருவார். அதை குறித்து நாம் போன வாரத்திலே ஆவியானவர் அழகாய் பேசினார். அதாவது சத்துரு நியமித்த நாள், சத்துரு நியமித்த காரியம், சத்துரு நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் தப்புவிக்க அங்கே வந்திருப்பார். அவருடைய வேகம் அது 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 மகா தீவிரமானது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 147:15 வாசியுங்கள். 147:15. அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது, மகா தீவிரம். அவருடைய வார்த்தை, அவர் வேதம் 107 சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் வசனத்தை அனுப்பி குணமாய். ஒரு கட்டளை தான், ஒரு கட்டளை. அவர் இருக்கிற இடத்திலிருந்து மட்டும் அவர் வாயை திறந்து ஒண்ணு பேசிட்டார்னு வைங்களேன், அந்த வார்த்தையை எதிர்ப்பார் இல்லை என்று 105:28 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சொல் மகா தீவிரமாய், மகா தீவிரமாய், மகா தீவிரமாய் செல்லுகிறது. மகா தீவிரமாய். தீவிரம்னா குதிரையை விட வேகம், மின்னலை விட வேகம், மின்னலை விட வேகமாய் அப்படிப்பட்ட கிரியை நடப்பிக்கிறவர். அவருக்காய் நீங்க காத்திருங்கள், அவரையே நோக்கி பாருங்கள், அவரையே நோக்கி கூப்பிடுங்கள். அவருடைய வேகத்தை குறித்து இன்னும் பார்க்க வேண்டுமானால் மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலே கர்த்தருடைய தூதன் வந்து யோசேப்பை எழுப்பி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவர்கள்னா யாரு? சாஸ்திரிகள் வந்து வழிபட்டுட்டு போறாங்க. சாஸ்திரிகள் இங்க வர்றதுக்கு முன்னாடி எங்க போயிட்டு வராங்க? ஏரோது வீட்டு. அப்ப ஏரோது என்ன சொல்லி அனுப்புவார்? நீங்க போய் பிள்ளைய பார்த்து பணிந்து விட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானும் வந்து
பணிகிறேன் அப்படி சொல்லிட்டு அதே போல சாஸ்திரிகள் வருவாங்க. வந்து பார்த்துட்டு போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு. நல்ல கவனிங்க, அவங்க வீட்டை விட்டு வெளியே போனதும் கர்த்தர் யார் அனுப்புறாரு தெரியுமா? தூதனை. உடனே போ. என்ன ஸ்பீடு! கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான் சொன்னாரா, தேடுவான் சொன்னாரா? ஆமென். இன்னும் ஏரோதுக்கு இப்படி ஒரு பிளான் போடணும்னு எண்ணம் கிடையாது. அதாவது சத்துரு உருவாக்கின ஆயுதம் அவன் உருவாக்கின பிறகுதான் நமக்கு தெரியும். ஆனா அவன் எப்படிப்பட்ட ஆயுதத்தை உருவாக்க போறான்னு அவன் உருவாக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே தெரிந்தவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அவன் தேடுவான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் எல்லாமே அவருடைய வேகத்தை பாருங்க. அதனால நீ போயிரு. அவன் பிளான் போடுறதுக்கு முன்னாடி நீங்க இருக்கக்கூடாது. அடுத்த வசனத்தை பாருங்கள். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். அவன் எகிப்துக்கு போயிட்டான். எகிப்திலிருந்து அடுத்த வசனம் 16. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி சாஸ்திரிகளத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். கொலை செய்யும்படியான பட்டயம் ஏரோது எடுக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் தீவிரமாய் புறப்படுத்தி விட்டார். அவருடைய செயல்கள் ரொம்ப ஆச்சரியமானது. இதுதான் ஒரு தேவப்புள்ள புரிந்து கொள்ள நமக்கு தெரியாது. யோசேப்பு மரியாளுக்கு அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அவங்க ஒண்ணு செஞ்சாங்க, அவர் சொன்னதும் செவி கொடுத்தாங்க. சொப்பனத்தில், அதுவும் நல்லா பாருங்க, சொப்பனத்துல சொன்ன காரியத்தை உடனே கீழ்படுகிறாங்க. நம்ம நேரா வந்து சொன்னாலே இதே மரியாள்கிட்ட, எலும்பு இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன், சும்மா படுத்து தூங்க, என்ன சொப்பனம், அவ்வளவு உடனே கீழ்படுகிறான். கர்த்தர் அப்புறப்படுத்துறார். நிறைய காரியம் தெரியாதுங்க, நிறைய காரியம் தெரியாது. அவருடைய வேகத்தை பாருங்க. யாக்கோபை யாபோக்காற்றின் கரையில் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே லாபான்ட்ட வந்து பேசுறார், அவனுக்கு ஒரு தீங்கு செய்யக்கூடாது. இது யாருக்கு தெரியாது தெரியுமா? யாக்கோபுக்கு தெரியாது. இப்படிதான் இரவின் பயங்கரத்துக்கு நாம் தப்பு வைக்கப்பட்டு இன்னைக்கு இந்த புதிய நாளை கண்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜீவனோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் ஆமென். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் அவர் செட்டையின் கீழ், அவர் செட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். இரண்டாவது, அவர் எப்படி வருவார் தெரியுமா? ஏசாயா 40வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அவர் வேகமாய் வருகிறது நம்மை தப்புவிக்க. இரண்டாவது, அவர் எப்படி வருகிறாராம்? இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார். கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. அவர் வேகமாய் வருகிறது என்னை தப்புவிக்க என்றால், அவர் பராக்கிரமசாலியாய் வருவது எனக்காக யுத்தம் பண்ண. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நம்புறீங்க? எனக்காய் வேகம் காண்பித்து என்னை தப்புவித்தவர் எனக்காக யுத்தம் செய்ய பராக்கிரமசாலியாய் வரப்போகிறார். ஆபகுக்கு 3வது அதிகாரம் அதனுடைய 13, 14, 15, 16 வசனங்களை பார்க்கும்போது 13 சொல்லப்பட்டிருக்கிறது, உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே
புறப்பட்டு. ஆண்டவர் புறப்படுறதே ரட்சிப்புக்காக. ஹல்லேலூயா. அதனாலதான் தேவ பிள்ளைங்களை எழுந்தருளும் ஆண்டவரே அப்படின்னா, நீங்க எழுந்தருளுங்க ஆண்டவரே, எழுந்தருளும் தேவா, எழுந்தருளும், எழுந்தருளும் தேவா. மனுஷர் என்னை மேற்கொள்ளாதிருக்கன்னு பாடுங்க. மனுஷர் என்னை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும், சத்துரு என்னை தொடராதிருக்க எனக்கொத்தாசை, எனக்கொத்தாசையாக இப்போ நான் உமக்குள்ளே மறைந்திருக்க. ஹல்லேலூயா. எனக்கு ஓரலபதன மகரபபா சந்தரபலபதுடரபல கரபபா. உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நான் வந்ததே உன்னை ரட்சிக்கதான். எந்த ஆழமான கிடங்கிலிருந்தும் அவருக்கு ரட்சிக்க முடியும். அக்கினி சூளை 7 மடங்கானாலும் அவருக்கு ரட்சிக்க முடியும். 18 வருஷம் சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான் ஒரு ஸ்திரியை. எவ்வளவு நிமிரக்கூடாது, எவ்வளவு நிமிரக்கூடாதுன்னா சாத்தானுடைய மேக்சிமம். ஆமென். கர்த்தர் வந்தார் பாருங்க, வந்து தொட்டார், அவ்வளவுதான். 10 4 கட்டுகள் அவிழ்ந்தது, மீதி 6 கட்டுகள் அடுத்த வெள்ளிக்கிழமை. சொல்லவில்லை, உடனே அவள் நிமிர்ந்து. அப்ப நீங்க வந்துட்டீங்கன்னா உடனே. ஏன் தெரியுமா? அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, பராக்கிரமசாலியாய் வருவார், பராக்கிரமசாலியாய் வருவார். 6000 பிசாசுகளை அப்படின்ட்டார். என்ன பவர்! நம்ம ஆண்டவர் பவர்ஃபுல் காட் கிடையாது, he is power. அவர்தான் பவரே. அவர் வந்து பவர்ஃபுல் காட் இல்ல, அவர்தான் பவரே. அவர்தான் எல்லாமே, அவர்தான், அவர்தான். எப்போ அப்படின்னா போயிடும். 6000 சேர்ந்து குரூப்பா போகுது. போகும்போது 3 பிரியுது. என்ன ஒரு இந்த சில ஒழுங்கெல்லாம் வந்து சில பாருங்க, நீங்க அந்த ரோட்ல போகும்போது பாருங்க, சர்ச்சில் கூட அப்படி கியூல நிற்பாங்களான்னு தெரியாது. அப்படி வரிசையா ஒரு சத்தம் கிடையாது, ஒரு அலம்பல் கிடையாது, அப்படி அமைதியா நின்று. ஆனா போகும்போது நேராக போவாங்க, வரும்போது டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க. அது வேற. அப்படி பார்த்தா அப்படியே நிற்பாங்க வயசானவங்க. எந்த வித்தியாசம் கிடையாது, எந்த ஏற்றத்தாழ்வு கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஒரு வித்தியாசம் கிடையாது. இடம் வர கொடுப்பாங்க, வாங்க வாங்க, இன்னும் புதுசா வாங்க, புதிய ஆத்மாக்கள் அவங்கள மாதிரி சேர்த்துக்கிறதுல எல்லாம். இங்க பாருங்க, 6000 பிசாசை துரத்துறாரு. கரெக்டா 3 பிரிஞ்சு ஒவ்வொரு பந்திக்குள்ள போய் ஒரே வார்த்தை, போ, அவ்வளவுதான். அங்க வந்துரு, நீ போறியா நான் போட்டா? பராக்கிரமசாலியா உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தன் ரட்சிப்புக்காகவும் புறப்பட்டீர். அடுத்த வார்த்தை, கழுத்தளவாய் அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினீர். என்னதுன்னு அர்த்தம்? என் ஆண்டவர் புறப்பட்டா என் பிரச்சனையின் வேற பிடுங்குவா. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. வேகமாய் வந்து என்னை தப்புவிக்கிறவர் மாத்திரமல்ல, பராக்கிரமசாலியாய் வந்து என் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி. நீ எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய், எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய்? இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காணாதபடிக்கு ஓரலமா துடரப கரே 14வது வசனத்திலே
என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல வந்தார்கள். சத்துரு எப்படி வருவான் தெரியுமா? பெருங்காற்றாய் அல்ல, பெருங்காற்றை போல வருவான். சிறுமையானவனை மறைவிடத்தில் பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமா இருந்தது. நீங்க ஆண்டவர் நிமித்தம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாம அமைதியா இருங்க, ஈஸியா உங்களுக்கு கடிக்கிறதுக்குன்னே 4 பேர் இருப்பாங்க. ஆமே. அதாவது இவங்களை ஏதாவது பேசின இவங்க பதிலுக்கு நம்மள கேட்பாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சுன்னா நம்மள்ட்ட பேசுறதுக்கே பயப்பட. பாத்தீங்களா, வயசானாலும் அவங்க தெளிவா இருக்கிறாங்க. ஆனா இல்ல இவங்க இவங்கள்ட்ட பேசினா இவங்க பதில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு நிலைமையில இருந்து பாருங்க, அவங்க ஸ்நாக்ஸே நீங்க தான். ஆனா அப்படிதான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவர் எப்படி வருவார் தெரியுமா? அவர் எத்தனை வாட்டி எழும்பி உக்காந்து. ஏன்னா உங்களை ஏதாவது சொல்லும் போது எழும்புவார், அதுக்குள்ள நம்ம ஏதாவது சொல்லிடுவோம், திருப்பி உட்காந்துருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சில நேரத்தில் சில பார்த்துருக்கீங்களா, 1 மணிக்கு அந்த ப்ரேயர் முடியும், சில டைம் இழுக்கும். அப்போ ஹல்லேலூயா சொல்லும் போது இப்போ முடிய போகுதுன்னு எழும்புவோம். அடுத்த பாயிண்ட் வரும்போது திருப்பி உட்காரும், விடவும் மாட்டேங்க. ஆமென். அவர் எத்தனை முறை ஆண்டவர் சொல்றார், இப்போ அது என்னை எழும்ப விடு. ஆண்டவரே, சிறுமையானவனை மறைவிடத்தில் பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் ஒண்ணுமே சொல்லாம அவங்க என்ன பத்தி பேசும்போது நான் ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறது. ஆனா அந்த சந்தோஷம் அவங்களுக்கு வந்துட்டுன்னா அடுத்த வார்த்தை பாருங்கள், நீர் அவனுடைய ஈட்டிகளினாலே, அவனுடைய ஈட்டிகளினாலே, ஹல்லேலூயா, அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். அப்ப அவர் யுத்தம் பண்ண வரும்போது நம்ம கையில என்ன இருக்கக்கூடாது? அவன் மறைவிடத்தில் இருக்கிறான். சிறுமையானவன், சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாயிருப்ப. ஆமென், ஆமென். நீங்க அமைதியாட்டீங்கன்னு வாங்களா. ஒரு ஸ்திரீ இயேசுவின் பாதத்துல பரிமள குப்பியை கொண்டு வந்து உடைத்து ஊட்டும் போது, ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிக்கும் போது அவ பாதத்தையே பார்த்துட்டு இருக்கிறா. யூதாஸ் வந்து இப்படி பண்றதுக்கு இப்படி பண்ணலாமேன்னு சொன்னதும் அந்த உடைஞ்ச பீஸ்ல ஒரு துண்டு எடுத்து யூதாஸ் காலை கிழிச்சு, நம்ம மேக்சிமம் அப்படியெல்லாம் செஞ்சுட்டு பாருங்க ஆண்டவரை, பார்த்தேன் ஆண்டவரை, என் காயங்கட்ட வரலையே, நான் யூதாஸ் காயத்தை கட்டிட்டு இருக்கிறேன். நீ பண்ண வேலைக்கு பாரு, 7 பிராக்சர் இல்ல. ஆமென். என்னென்ன துன்பம் வந்தால் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு ஒண்ணுன்னா அவர் எப்படி வருவார் தெரியுமா? பராக்கிரமசாலியார். சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே. ஆமென். glory. செயல்களில் வல்லவர் நீரே, சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தேவனே, சாத்தானை தோற்கடித்தவரே. யாருண்டு யாருண்டு glory, உம்மை போல் யாரும் இல்லை. மக்களரோ, நீர் ஒருவரே
ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவர் நீர் ஒருவரே. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய வல்லமையை பாடுவதில் அவ்வளவு சந்தோஷம். அவர் வருவார். அவர் வேகமாய் வந்து தப்புவித்தார். அதுக்கு நான் சாட்சின்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். அவர் வேகமாய் வந்தது தப்புவித்தது உண்மைனா பராக்கிரமசாலியாய் வந்து யுத்தம் பண்ணுவார். Come on church, worship him. வேகமாய் வந்து தப்புவித்தது உண்மைனா பராக்கிரமசாலியாய் வந்து யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல வந்தான். 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, திரளான தண்ணீரை குவியலாக்கி சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோடு நடந்து போனீர். நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எனக்கு ஒண்ணு தெரியும், எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல். ஏனா என்னை தப்புவிக்கிறவர் பராக்கிரமசாலியாய். சில நேரங்களிலே அவருடைய அமைதி சத்ருவின் கை ஓங்குவது போல இருக்கும். பெலிஸ்தியர் இஸ்ரவேலர் யுத்தம் நடக்கிறது. அப்பொழுது உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஓப்பனி பினேகாஸ் போறாங்க. அந்த பெட்டியின் பெட்டி வந்துட்டுங்கிற சத்தத்தை கேட்டதும் பெலிஸ்தியருக்கெல்லாம் நடுக்கம் பிடிக்க ஆரம்பித்தது. ஆனா அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பெலிஸ்தியர் வந்து பெட்டியை பிடித்து கொண்டு போனார்கள். ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். சில நேரத்தில் அப்படிதாங்க இருக்கும். சில ஒருவேளை உங்க வீட்டில் நீங்க யாருக்கும் தெரியாம ஒரு பைபிளை படிச்சுட்டு இருப்பீங்க பாருங்க. உங்க கணவர் வந்து அந்த பைபிளை இங்க கொண்டு வா அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க, உங்க முன்னாடி தூக்கி எறிவாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் இதில் அவ்வளோ வல்லமையான வார்த்தை இருக்கிறது அல்லவா? ஏன் ஆண்டவர் இப்படி செய்யும் போது நீங்க அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு தான் நமக்கு தோணும். பெட்டி அவங்கெல்லாம் பெலிஸ்தியர் யார் யாரெல்லாமோ கை வைக்கிறாங்க. ஆமாம், பிரதிஷ்டை பண்ணப்பட்ட லேவியனை தவிர வேற யார் அதை தொடக்கூட கூடாது. அப்படி தொட்டாலே செத்தான். அப்படி இருக்கும்போது பெலிஸ்தியர் புறஜாதிகள், தேவனை அறியாதவர்கள், விக்கிரகத்தை வழிபடுகிறவர்கள், அவர்கள் வந்து பெட்டியை கை வைக்கும் போது ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். ஆண்டவரை யார் யாரெல்லாமோ நிந்திக்கிறாங்களே, ஆண்டவரை என்னை உம்முடைய ஆலயமாய் அல்லவா தெரிந்தெடுத்தீர், இன்னைக்கு யாரெல்லாமோ கை வைக்கிறாங்களே, யாரெல்லாமோ நிந்திக்கிறாங்களே, யாரெல்லாமோ பேசுறாங்களே, நீங்க அமைதியா இருக்க காரணம் என்ன? அவர் துஷ்டனுடைய வீட்டில் உள்ள தலைவனை வேற புடுங்க வைக்கிறார். அவர் அமைதியா இருக்கிறார், அமைதியா இருக்கிறார். பெலிஸ்தியர் வந்து என்ன பண்றாங்க தெரியுமா? பெட்டியை எடுத்து எங்க கொண்டு வைக்கிறாங்க தெரியுமா? தாகோனின் கோட்டைக்குள்ள. 1 சாமுவேல் 5வது அதிகாரம் அதனுடைய 2 சொல்லப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து இங்கதான் இருக்கணும். சும்மா இந்த ஹல்லேலூயா சின்ன சின்ன இந்த தீபாவளி கிறிஸ்துமஸுக்கு இந்த பட்டாசு விடுவாங்கல்ல, அந்த சத்தம் கேட்டெல்லாம் எழும்பி வர்றவர் கிடையாது. அவர் அடிச்சா துஷ்டனுடைய வீட்டில் உள்ள அந்த இடத்துல அவர் கை நீட்டி இருந்தா இந்த இடத்துக்குள்ள வந்திருக்க மாட்டார். சில இடத்துல அவர் அமைதியா இருந்ததுனாலதான் மெயின் ஏரியாவுக்குள்ள என்ட்ராகிறார். மெயின் ஏரியாவுக்குள்ள என்ட்ராகிறார். இந்த சத்தத்தை சிலர் காதுகளிலே பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் தொனிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த தாகோன் அண்டையிலே கொண்டு வந்து வைத்தார்கள். அடுத்த வார்த்தை, மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தது. அடுத்த வார்த்தை, அப்பொழுது அவங்க ஆனாலும் விடல.
அநேக காரியங்களை தான் மற்றவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும். நமக்கு ஒரு ஜெபத்துக்கு பதில் வரணும்னோ ஜெபம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாடி தாகோன் விழுந்து கிடந்த பிறகு அவங்க எப்படி அவங்க தெய்வத்தை மதிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதன் ஸ்தானத்தில் திரும்பவும் நிறுத்தினாங்க. கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருந்தாரா? அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த போது இதோ தரையிலே விழுந்து கிடந்ததும் அல்லாமல் அப்ப ஃபர்ஸ்ட் விழ வைத்தது வார்னிங். அந்த வார்னிங்ல அவங்க இந்த தாகோனை திருப்பி தூக்கி வைக்காம இருந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இவங்க திருப்பியும் தூக்கி வைக்கிறாங்க. கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உன் மூலமா நிறைய வார்னிங்க கர்த்தர் கொடுத்துட்டார். ஆனாலும் உனக்கு விரோதமாய் சத்துரு எழும்புறானா? இனி அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். நிறைய வார்னிங், நிறைய வார்னிங், நிறைய வார்னிங். இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. அதன் அர்த்தம் இனி இந்த தாகோனை தூக்கி வைக்க முடியாது. இனி உனக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை, விரல் நீட்டுதலும் இல்லை, நிவச்சொல்லும் இல்லை. அது மட்டும் இல்ல, அடுத்த வசனம் ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகளும் பிரவேசிக்கிற யாவரும் அந்த அஸ்தோத்தில் இருக்கிற இனி அந்த வாசற்படிய இனி யாரும் மிதிக்காத அளவுக்கு கர்த்தர் ஒரு யுத்தத்தை உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும் கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவங்களா இருந்தீங்க. கர்த்தர் அநேக 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 வாசல்களை பூட்டி போடுகிறார். பராக்கிரமசாலியாய் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது அப்படியே கைகளை உயர்த்தி, சில வீட்டில் ஒரு நபர் மட்டும் ரட்சிக்கப்பட்டவங்க போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக செபிக்க ஏவப்படுகிறேன். இது நடக்க போகிறது. கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை உங்க குடும்பத்தினர் பார்க்க போகிறார்கள். ஓ, தாகோனின் கோயில் பூட்டப்பட போகிறது. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அஸ்தோத்தூராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை பார் என இவங்க அறியணும். கர்த்தர் என்ன பண்ணிருக்கலாம்? நல்ல கவனமா கேளுங்க. ஊசாவை அடிச்சார்ல, அப்படி அந்த ஜனத்தை அடிச்சிருக்கலாம். அடிச்சிருந்து அழிஞ்சிருப்பாங்க. இல்ல, அவர் தண்டிக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தரிடத்தில் திரும்ப. ஆமென். உங்க கூட இருக்கிறவங்க கர்த்தரை அறியாததுனால நிறைய காரியத்தை செய்யறாங்க. பல நேரத்தில் ஆண்டவர் இவங்களை ஏதாவது பண்ணிருங்கன்னு கூட உங்களுக்கு சொல்ல தோணும். அப்படி பண்ணுவது, அழிப்பது அவருடைய சித்தம் அல்ல. ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி கர்த்தர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதே அவருடைய சித்தம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வருவாருங்க. ஒளிச்சு பைபிள் படிக்கிற நாட்கள்லாம் மாற போகிறது. இனி உங்க வீட்டு ஃப்ரெண்டு காலில் பைபிள் திறந்த புத்தகமாயிருக்கும். உங்க புருஷன் வந்து படிப்பார், உங்க மனைவி வந்து படிப்பாங்க, உங்க சொந்தக்காரங்க வந்து படிப்பாங்க. இயேசுவின் நாமத்திலே சில உள்ளங்களோடு இந்த வார்த்தைகளை ஆவியானவர் பேசுகிறதை என் ஆவியில உணர்கிறேன். அவர் வருவார். அவர் அப்படிதான் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவார். அதனால அவர் அமைதியார். எல்லையிலே அடிச்சிருக்கலாம். எல்லையிலே அடிச்சிருந்த அந்த தாகம் அங்கேயே தான் இருக்கும். இல்ல, அதுக்கு கை வேற, கால் வேற. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறா. ஒளிச்சு ஆராதனைக்கு வந்த நாட்கள் போய் குடும்பமாய் வரப்போகிறீர்கள். குடும்பமாய் ஒளித்து அவங்க பார்த்துருவாங்களா, இவங்க பார்த்துருவாங்களா, அவங்க எதோ சொல்லுவாங்களா, இவங்க எதோ சொல்லுவாங்களா, இந்த நாட்கள் போய் கர்த்தர் குடும்பமாய் கொண்டு வர போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆளோட்டி மேல மோசே கை வைக்கிறார். மோசே திருப்பி போறார். நிக்க முடியல. நமக்கு பல பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அதனால நமக்கு தெரியாது. கையை நீட்டாதீங்க, அவர் நீட்ட விடுங்க.
ஆமென். நம்ம ஈட்டியை தூக்கிட்டு நின்னா இல்ல, glory. நமக்கு தெரியாது. சிறுமைப்பட்டவனை மறைவிடத்தில் பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்கிட்ட ஆயுதம் கிடையாது, அவங்கிட்ட ஒண்ணும் கிடையாது. ஆமென். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இடத்துல அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த வாழை தோட்டம் போல வச்சுட்டாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது என்ன நம்ம இடத்துல இப்படி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது, நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா எப்படி இப்படி இன்னொரு இடத்த நீங்கள் இப்படி யூஸ் பண்ணலாமா, இப்படி வைக்கக்கூடாதுல்ல, இப்படி வச்சிங்கன்னா எங்களுக்கு அடுத்து நீங்கள் மாற்றிடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படி சொன்னோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அது அவங்க சொன்னாங்க, நீங்கள் கிறிஸ்டியன்ஸு பிரச்சனைக்கே வரமாட்டீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் வச்சோம், நீங்கள் இப்படி பிரச்சனைக்கு வருவீங்கன்னா. இப்படி தான் சிறுமைப்பட்டு அவங்க ஆராதிக்கிறவங்கப்பா, அவங்க பிரச்சனைக்கு வர மாட்டாங்க, அவங்கள அட்டாக் பண்ணலாம். ஏங்க அந்த சிஸ்டர், ஐயோ அந்த ஏரியா பக்கம் போயிடாத, நம்ம தலைமுறையே எழுப்பாங்க, வேண்டவே வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இவங்க பிரச்சனையே இல்லை, இவங்க பிரச்சனையே இல்லை. சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், இனி நான் பேசலைன்னா அவங்க என் தலை மேல ஏறுவாங்க. தலை மேல ஏறுறவங்க இறங்கண்டாமா. ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஆண்டவர் எழுந்தருளும். இங்க பாரு, என்னை எழும்ப விடாம பிடிச்சு உட்கார வச்சுட்டு எழுந்தருளும் எழுந்தருளும், நான் எங்க எழும்புவேன்? நம்ம அவரை சேர்ல உட்காரும், பாருமையா போதகரே வந்தமிடம் தங்கிவிடும், அப்படியே உட்காரும், எழுந்தருளும் எழுந்தருளும், தயவு செய்து நம்ம விடு அப்படியே. நம்ம இப்படி நம்ம இல்ல. மோசே கையை வாங்கிட்டான், நிக்க முடியலவா மோசே, தப்பு தப்பா அட்டாக் பண்ணாத, உனக்கு யுத்த முறை தெரியல இல்ல, நீ என்கிட்ட வா, நான் தருகிற இந்த கோலை பிடித்து கொண்டு நில்ல. கர்த்தர் முதல்ல என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார் தெரியுமா? அத்தனை மந்திரவாதிகளையும் வெளியே கொண்டு வரார். மோசே ஃபர்ஸ்ட் டைம் எகிப்தில் இவ்வளவு மந்திரவாதிகள் இருக்கிறத பார்க்கிறான். அத்தனை பேருடைய கையில் இருக்கிற அவருடைய மந்திர கோல்களை கர்த்தர் இவன் கையில் இருக்கிற கோலை வைத்து விழுங்கும்படி செய்தார். கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணுவார் தெரியுமா? உங்க கையில இந்த கோலை கொடுத்திருக்கிறார்ல, இதை வச்சு மற்ற எல்லாவற்றையும் விழுங்கிடுவார். யாத்திராகமம் 7, 11, 12 வசனங்கள் அடுத்து பாருங்க. யாத்திராகமம் 8:18 அடுத்து என்ன செய்கிறார் பாருங்கள். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படிக்கு பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவங்களால் கூடாமல் போயிற்று. அடுத்து என்ன செய்வார்னா, அவர்களால் அது கூடாது. அவங்களே சொல்லுவாங்க, என்னால முடியல. ஆண்டவர் இப்படிதான் அட்டாக் பண்ணுவாங்க. முதல்ல அவங்க கையில இருக்கிற அவ்வளவு கோலையும் விளங்கிடுவார். இப்போ மோசே கோலோட நிக்கிறான், அவங்களும் கோலோட நிக்கிறாங்க. கோலை போட்டாச்சு, அவங்க கோலை போட்டாச்சு, எல்லாமே பாம்பாகுது, அவர்கள் கோல்லாம் விழுங்கப்படுகிறது. இப்போ மோசே கை நீட்டி கோலை எடுத்தாச்சு, மோசே கையில கோல் இருக்கு, அவங்க கையில என்ன இல்லை? கோல் இல்லை. அவங்க எதெல்லாம் யூஸ் பண்ணி மந்திரம் பண்ணாங்களோ இனி அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது, முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அவர்களால் செய்யக்கூடாம போயிற்று. அடுத்து யாத்திராகமம் 9வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்களின் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாது. ஃபர்ஸ்ட் மந்திரவாதிகளால் செய்யக்கூடாம போயிட்டு, இப்ப மந்திரவாதிகளால் நிக்க கூடாம போயிட்டு. செய்யறது என்ன? நிக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் மந்திரவாதிகள் எல்லாம் வந்தாங்க. மோசேக்கு முன்னாடி கோலை போட்ட போது அது எதுவோ மாறிச்சு. மோசேக்கு முன்னாடி மந்திரவாதிகளால் மந்திரம் செய்ய ஃபர்ஸ்ட் முடிந்தது. ரெண்டாவது மோசேக்கு முன்னாடி மந்திரம் செய்ய முடியல. மூன்றாவது மோசேக்கு முன்னாடி நிக்கவே முடியல. இதுவரை உங்களுக்கு முன்னாடி செஞ்ச நிறைய காரியம் நடந்திருக்கலாம், இப்போ நடக்காது. நாளைக்கு அவங்களுக்கு நிக்கவே. நல்ல கையை தட்டி, ஏனென்றால் அவர் பராக்கிரமசாலியா. Hallelujah, 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 hallelujah. Amen, amen.
ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. இஸ்ரவேல்ல 12 கோத்திரத்து கோலையும் எடுத்துட்டு வரல. ஆமென். அவருடைய கோல், தேவனுடைய கோல். ஆமென். அந்த ஒரு வார்த்தை போதுங்க. 6000 பிசாசுகளை துரத்தின வல்லமை உள்ளது. அத்தனை மந்திரவாதிகள் கோலையும் விழுங்க வல்லமை உள்ளது. நல்ல கவனமா கேளுங்க. உங்களோடு பேசின வார்த்தையில உங்களுக்கான மன்னாவும் இருக்கிறது. சத்துருவை வெட்டும் பட்டயமும் அதுதான். அது விழுங்கும், ஒவ்வொன்றா விழுங்கும், ஒவ்வொன்றாய் விழுங்கி போட்டது. ஆமென். இந்த வார்த்தை வானமும் பூமி ஒளிந்தாலும் ஒளியாது. ஆமென். அந்த வசனம் அழகா இருக்கும் பாருங்க. யாத்திராகமம் 7வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்துல அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்ட போது ஆரோனுடைய கோலோ ஒவ்வொன்னா விழுங்குது. இந்த கோலுக்கு வயிறு நிறையாதா? அது விழுங்குது. இல்ல, உனக்கு விரோதமா எத்தனை. அதனாலதான் அதாவது நமக்கு யார் ஹெல்ப் பண்ணாலுமே ஒரு கட்டத்தில் டயர்டாயிருவாங்க. அவங்க ஹெல்ப் பண்ண ரெடியா இருந்தாலும் நமக்கே கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கும். சரி, இவங்கள்ட்ட எல்லாத்துக்கும் நம்ம இவங்கள்ட்ட தானே கேட்குறோம், இப்போ கேட்டா எப்படி, நமக்கே கஷ்டமா இருக்கும். அவங்க டயர்டாயிருவாங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் ஹெல்ப் பண்ண கேட்கும்போது இவங்களுக்கு என்னென்னலாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒன்று ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஐயா, இதுவா, நாங்கள் பண்ணி தரோம், சந்தோஷம் பண்ணுவாங்க. 2வது இடம் கேளுங்க, பண்ணணுமா? ஓகே. 3வது இடம் கேளுங்க, என்ன நீங்கள் இப்படி சும்மா ஏன்ட்டே கேட்டுட்டு இருக்கிறீங்க? 4வது இடம் கூப்பிடுங்க, நீங்கள் இழைத்த சந்தாதாரர் தொடர்பிலைக்கு வெளியில் இருக்கிறார், இனி ஒரு 7 வருஷத்துக்கு உள்ளே வரமாட்டார். முடிஞ்சு டயர்டாயிருவாங்க. ஆனா இவங்க பாருங்க, ஒரு கோல் அத்தனை பேரையும் விளங்குது. விளங்கி முடிந்த பிறகு 13வது வசனம், கர்த்தர் சொல்லியபடியே 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோன் இருதயம் கடினமாயிற்று. அடுத்த வார்த்தை, இந்த வார்த்தை, நீ அவனுக்கு எதிராக நதியோரத்திலே நின்று சர்ப்பமாக மாறின கோலை. அது அர்த்தம் என்ன? இந்த கோல் ஒரு பிரச்சனைக்காக மட்டும் இல்லை. இனி நீ கோலை பிடிச்சிட்டு நிற்கும் போது பார்வோனுடைய மந்திரவாதிகள் கையில என்ன இருக்காது தெரியுமா? கோல் இருக்காது. கர்த்தர் 1 by 1 இல்லாம ஆக்குறார். இனி பார்வோன் மந்திரவாதிகள் எல்லாம் செய்யக்கூடாமற் போயிட்டு, அடுத்து பார்வோன் மந்திரவாதிகளுக்கு நிக்க கூடாமற் போயிட்டு, அடுத்து கர்த்தர் பார்வோனுடைய மந்திரவாதிகள் கதையை முடிச்சுட்டு அடுத்து எங்க கை வைக்கிறார் தெரியுமா? யாத்திராகமம் 12வது அதிகாரம் 12வது வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி, அடுத்த வார்த்தை, எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர், I am the Lord. அடுத்து எங்க கை வைக்கிறார் தெரியுமா? எகிப்தின் தேவர்கள் மேல. ஆமென். நானே கர்த்தர். ஒரு பக்கம் எகிப்தியர் வழிபடுறாங்க, இன்னொரு பக்கம் இஸ்ரவேலர் வழிபடுறாங்க. இஸ்ரவேலரே, உங்களை நான் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது நானே கர்த்தர் என்பதை ப்ரூவ் பண்ணிட்டு தான் உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன். சில சிச்சுவேஷனை விட்டு கர்த்தர் இன்னும் ஏன் உன்னை வெளியே கொண்டு வரலன்னா, அவன் உன் மூலமாக அவர் தான் கர்த்தர் என்பதை ப்ரூவ் பண்ணிட்டு தான், நிரூபிச்சுட்டு தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்தின் தேவர்கள் பேரில் கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறார். ஆண்டவர் யுத்தம் பண்றது நாம நினைக்கிறது போல அல்ல. கர்த்தர் யுத்தம் பண்றது நாம் நினைக்கிறது போல அல்ல. கர்த்தர் தேவர்கள் பேரில் நீதியை சரி கட்டினார். இஸ்ரவேல் எகிப்தின் தலைப்பிள்ளை சங்காரம். ஏன் தலைப்பிள்ளை சங்காரம்? அந்த முதல் பேரானதை எல்லாம் அவர்கள் தேவர்களுக்கென்று படைப்பார்கள். எகிப்திலே
வரவழைக்கப்பட்ட அத்தனை வாதைகளுமே அவர்கள் வழிபட்ட தெய்வங்களுக்கு விழுந்த அடி. அவர்கள் நைல் நதியை புனிதமா எண்ணுவார்கள். மோசே கோலை கொண்டு நைல் நதியை ஓங்கி அடித்தாராம். ஓங்கி அடித்தார், தலையிலே அடித்தார். நீங்க அந்த நைல் நதியை அடிக்கிற அந்த சீனை நீங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா தெரியும். அந்த நீர்நிலைகள்லாம் அங்கங்கே சின்ன சின்ன குளங்கள் ஆறுகள்லாம் இருக்கும்ல, அதுக்கு நேர மோசே என்ன செய்ய சொல்லுவார் தெரியுமா? அப்படி கோலை நீட்ட சொல்லுவார். அப்படி கோலை நீட்டிட்டு பாரு, நான் எங்க அடிக்க போறேன் பாரு. ஆமா, உங்க தலையை அடிக்க போறேன். அங்க தலை என்ன? நைல் நதி. இப்படி கோலை நீட்டிட்டு நைல் நதியில ஓங்கி அடி. கல்வாரி சிலுவையில கர்த்தர் சாத்தானின் காலையோ வாலையோ அல்ல, தலையை நசுக்கினார். அடுத்து அவர்கள் சூரியனை வழிபட்டார்கள். மோசே 80 வயசு கிழவன் கையில கோலை எடுத்துட்டு, மோசே அந்த கோலை கூட ரொம்ப நேரம் மோசைக்கு தூக்கி பிடிக்க முடியாது. அந்த சூரியனை பார்த்து இந்த கோலை வச்சு இப்படி வை மோசே, இப்படி வை மோசே, இப்படி வைத்தான். சூரியனை காணல. இவங்க சூரியனை வழிபடலான்னு நின்னா சூரியன் இல்ல. சூரியனை யாரு மறைச்சா? ஒரு வயசான ஒருத்தர் ஒரு கோலை கையில வச்சுட்டு நிக்கிறார். யோசுவாவை மோசே கொண்டு சூரியனை மறைக்க வைத்தார். யோசுவாவை கொண்டு சூரியனை நிற்க வைத்தார். என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் மோசையை கொண்டு செய்வார், யோசுவாவை கொண்டு செய்வார். அடுத்து பாருங்க, பேன்கள், தவளைகள், இதெல்லாம் அவங்க வழிபடுகிறது. எதை எதை வழிபட்டாங்களோ அதை வச்சு அட்டாக் பண்ண வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, மழை. மழை ஆண்டவர் அதை கல்மழையாக்கி அழிச்சிட்டார். இப்போ பார்வோன் எல்லாம் கடைசியாக தலைப்பிள்ளை, மூத்த பிள்ளை, இது நம்ம தெய்வத்துக்கு அடிக்கிறார், அடிக்கிறார். எல்லா வீட்டு தலைப்பிள்ளை அடிக்கப்படும் போது இஸ்ரவேல் வீட்டில் மட்டும் மகிழ்ச்சி கேட்குது. ஆமென், ஹல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஒரு மூத்த பிள்ளை உண்டு, ஒரு மூத்த குமாரன் உண்டு. அவர் அடிக்கப்படுகிறார். அவருடைய ரத்தமா ஒவ்வொரு வீட்டு நிலைக்கால்கள் மேல. வேற வீட்டுல மூத்த பிள்ளை அடி விழுந்த போது அந்த வீட்டுல அழுகையின் சத்தம் கேட்கும் போது, முதற் பேரானவர் இங்கே அடிக்கப்பட்ட போது இஸ்ரவேலர் வீட்டில் ஆர்ப்பரிப்பின் சத்தம். அதன் அர்த்தம் என்ன? அவருடைய மரணம் தோல்வி அல்ல, அவருடைய மரணம் ஜெயமே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பார்வோன் மோசையும் ஆரோனையும் கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான். ஆமென். யாத்திராகம் 12 அதனுடைய 31, 32 வசனங்கள். ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக் கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். ஹலோ, என்னையும். இந்த இஸ்ரவேலர்கள் தான் சில நாட்களுக்கு முன்பதாக பார்வோன்ட்ட போய், இந்த வைக்கோல் நீங்க தராம இருக்கிறீங்களே, இப்படி கை நீட்டி நின்னாங்க. இப்போ கர்த்தர் எப்படி மாத்திட்டார் தெரியுமா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாங்க எங்க தேவர்கள்ட்டெல்லாம் போனோம், எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நீங்க எங்களையும் பிளஸ் பண்ணிட்டு போங்க, எங்களையும் ஆசீர்வதிங்க. எகிப்தின் மந்திரவாதிகளை இல்லாமாக்கினார். எகிப்தின் தேவர்கள் பேர் நீதியை சரி கட்டினார். அடுத்து விட்டாரா ஆண்டவர்? விடல. அடுத்து யாரை கொண்டு வரார்? பார்வோன் சேனையை கொண்டு வரார். ஆண்டவர் வேர்ல கை வைப்பார். அங்கதான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும். இங்கே ஒரு சத்தியத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செய்தி அடுத்த வாரமும் தொடரும். ஆமென். என்ன சத்தியம் தெரியுமா? இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருக்கும்போது அவர்கள் உபத்திரவத்தை கர்த்தர் பார்த்தார். எப்பொழுது இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்களோ அவர்களை உபத்திரவப்படுத்தினவர்களை கர்த்தர் பார்த்தார்.
ஆமே. உங்க பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேணும்னா எல்லா அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வாருங்கள். நீங்க அடிமைத்தனத்திலிருந்து கூப்பிடும் போது தீர்வு கிடைக்கும். ஆனால் நீங்க பைபிள்ல கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த காரியம் நடக்கிற அன்னைக்கு பார்வோன் ரொம்ப சாஃப்ட் ஆயிடுவான். ஆனா அடுத்த நாள் பார்த்தா பார்வோனுடைய இருதயம், ஏன் இந்த பிரச்சனை? எகிப்தில் இருக்கிறதுனால தானே பிரச்சனை, இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறதுனால தானே பிரச்சனை, இந்த பாவக்கட்டில் இருக்கிறதுனால தானே பிரச்சனை. வேண்டான்னு வெளியே வந்து பாருங்க. அப்படி வெளியே வந்துட்டீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்குமே காணாதபடிக்கு கண்களுக்கு முன்பாகவே அதை இல்லாமல் ஆக்குவார். அவர் யார் தெரியுமா? பராக்கிரமசாலி. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி செபிக்க போகிறோம். ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எகிப்தில் இருக்கும் போது உபத்திரவத்தை பார்க்கிறார். எகிப்தை விட்டு வெளியே வரும்போது உபத்திரவப்படுத்துகிறவனை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அன்பு சகோதரா, சகோதரி, பல பிரச்சனைகளுக்கு ஜெபிக்கும் போது விடுதலை கிடைக்கிறது. ஆனா அடுத்த நாள் அதே பிரச்சனை மீண்டும் தொடருகிறது. ரீசன் என்ன? இன்னும் எகிப்திலே இருக்கிறோம். வேண்டாம், எந்த அடிமைத்தனமும் வேண்டாம். வெளியே வாங்க. வெளியே வர முடியலையா? இயேசுவே நோக்கி கூப்பிடுங்க. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையானீர்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.